ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷோல்டர் லூஸ் வராமல் ப்ளவுஸ் நச்சுன்னு இருக்கணும் அப்படின்னா இந்த 5 டிப்ஸ் தெரிஞ்சால் போதும். இப்போ நிறைய ஒரு சில கஸ்டமருக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுப்பீங்க, ஆனால் எல்லாமே டோட்டலாக எனக்கு சரியாக இருக்குது, ஆனால் ஷோல்டர் மட்டும் லூஸ் வந்துகிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிற கஸ்டமருக்கு நீங்கள் எப்படி கட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா, மெயினாக வந்து ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் 2 விதமாக ஷோல்டர் வந்து உங்களுக்கு லூஸ் ப்ராப்ளம் வரும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஷோல்டர் எப்படி லூஸ் வரும் அப்படின்னா, ஷோல்டர்லேருந்து கையில் சைடில் கைக்கும் சைடில் அப்படி கழண்டு வரும். கழுத்துலேருந்து அப்படி கையோடையே கழண்டுட்டு வர மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த ஷோல்டர் இருக்கா, இப்படி கழண்டு வரும். இந்த ஷேப்பில் அப்படி கழண்டு வரும். கைக்கு கீழே இப்படி இறங்கி வரும் ஷோல்டர் ரொம்ப. அப்போ அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா, மெயினாக வந்து நம்ம இந்த ஆம்கோல் சுற்றளவு கட் பண்ணுறாங்கல்ல, இப்போ எனக்கு வந்து ஆம்கோல் சுற்றளவு 8 இன்ச் வருது. நான் என்ன பண்ணுறேன், ப்ளவுஸ் கட் பண்ணும் பொழுது 8 இன்ச்சுக்கு பதிலாக ஒரு 7 இன்ச் வச்சு நான் கட் பண்ணி சின்னதாக ஆம்கோல் சுற்றளவை கட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கம்கட்டில் போய் கரெக்டாக உட்காராது. முன்னாடியே நின்றுக்குச்சு அப்படின்னாலும் கைக்கு கீழே சைடில் இறங்கி வரும் ஷோல்டர். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் ஒரு சிலருக்கு ஷோல்டரை விட்டு கீழே இறங்கி வரும். பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பக்கமாகவே ஷோல்டர் மேலே நல்லா நிற்காது, சென்ட்ராக நிற்காம இறங்கி வரும். குனியும் பொழுதுலாம் அப்படியே ரொம்ப லூஸ் வரும். அவங்க குனிஞ்சு ஏதாவது வேலை செய்யும் பொழுதுலாம் ரொம்ப லூஸ் ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கு என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஷோல்டர்லேருந்து கிராஸ்கட் ப்ளவுஸு நீங்கள் இப்படி அளவு எடுக்கிறீங்களா, ஃப்ரண்ட்டு பார்ட்டில் எனக்கு இதில் 11 இன்ச் வருதுங்களா, நான் வந்து ஒரு 12 இன்ச் வச்சு கட் பண்ணிடுறேன். அப்போ 12 இன்ச் வச்சு நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த 1 இன்ச் உள்ள கிளாத்தெல்லாம் பாருங்கள் இப்படி தள்ளிக்கிட்டே இந்த கிளாத் அப்படியே துணி எக்ஸ்ட்ரா வந்துகிட்டே வந்து அப்படியே ஷோல்டரை லூஸ் கொடுத்துரும். இதான் வந்து ரெண்டாவது ப்ராப்ளம். இப்போ பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் ஸ்டிச்சிங்கில் வர வாய்ப்பே இல்லை. கட்டிங்கில் தான் மெயினாக வந்து உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் வரும். இப்போ ஒரு சிலர் பேக்லேயும் நெக் வந்து பெருசாக கேட்டிருப்பாங்க, ஃப்ரண்ட்லேயும் இறக்கம் அதிகமாக வைங்கன்னு சொல்லுவாங்க, பேக்லேயும் வந்து அதிகமாக நெக் வந்து நம்ம நல்லா அகலமாக கட் பண்ணி வைக்கும் பொழுது இந்த ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் ஒரு சிலருக்கு வரலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கட் பண்ணும் பொழுது நான் ஒரு 5 டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன். நான் கட்டிங்கில் வந்து நீங்கள் நல்லா கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு கிளியராக புரிகிற மாதிரி இதில் ஒரு 5 டிப்ஸ் கொடுத்துட்றேன். இப்போ இதான் அளவு ப்ளவுஸ்னு வச்சுக்கிங்களேன். இப்போ இவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எந்த அளவு எடுக்கணும் அப்படின்னா, பாடி சுற்றளவு எடுக்கணும். முதல்ல இவங்களுக்கு பாடி சுற்றளவு எத்தனை இன்ச் வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இவங்களுக்கு டோட்டலாக பாடி சுற்றளவு இந்த ஆம்கோலுக்கும் இந்த ஆம்கோலுக்கும் இந்த சைடு ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதுலேருந்து கிளாத்தை பிடிச்சி இழுக்காமல் இப்படி அளந்து பாருங்கள். இப்படி அளந்து பார்க்கும் பொழுது எனக்கு 20 இன்ச் வருது. அப்போ 20 இன்ச்சை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணும் பொழுது இவங்களுக்கு பாடி சுற்றளவு பார்த்திங்கன்னா டோட்டலாக 40 இன்ச் பாடி சுற்றளவு வரும். இவங்களுக்கு எத்தனை இன்ச் பாடி சுற்றளவு வருது? 40 இன்ச் பாடி சுற்றளவு வருது. அப்போ 40 இன்ச் பாடி சுற்றளவு உள்ளவங்களுக்கு நெக் எவ்வளோ வைக்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியராக சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து ப்ளவுஸ் கிளாத்தை எடுத்துக்கலாம். நான் வந்து 1 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன். 1 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன். மடிக்கும் பொழுது எப்பையும் போல் நம்ம கரபாகம் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி மடிச்சிக்கிங்க. மடிச்சுட்டு அந்த அடிப்பாட்டம் தெரியுதுங்களா, அந்த அடிப்பாட்டம் ஏற்றம் இறக்கம் வராத மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கிராஸ் இருந்துச்சுன்னா ஒரு 1/2 இன்ச் பக்கம் கட் பண்ணிக்கிங்க. இதே போல் நல்லா இப்படி ஸ்கேலை ஸ்ட்ரைட்டாக அப்படி வச்சு இப்படி ஒரு 1/2 இன்ச் பக்கம் கட் பண்ணி எடுத்துருங்க. இதே போல் கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அடிப்பாட்டம் மடிச்சடிக்கிறதுக்கு காட்டன் கிளாத்தாக இருந்தாலும் ஃபுல் ஆயில் கிளாத்தாக இருந்தாலும் அடிப்பாட்டம் மடிச்சடிக்க நான் 2 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். 2 இன்ச் அளவு வச்சு இப்போ மார்க் பண்ணிக்கலாம். சரியாக நான் 2 இன்ச் அளவு வச்சு இப்போ மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா, ப்ளவுஸோடைய இறக்கத்தை நம்ம அளவெடுக்கணும். ப்ளவுஸோடைய இறக்கம் எப்படி அளவெடுக்கிறீங்க அப்படின்னா, இது ஒரு ஈஸியான முறையில் நான் சொல்லி கொடுத்துட்றேன் பாருங்கள். இப்போ அடிப்பாட்டம் மடிச்சடிக்க 2 இன்ச் அளவு வச்சாச்சுங்களா. இப்போ அந்த அடிப்பாட்டத்துக்கு மேலே ஷோல்டர் தெரியுது பாருங்கள், அதுக்கும் இதே போல் நீங்கள் டேப்லலாம் அளக்க தேவையில்ல. இங்கே பாருங்கள், இந்த ஷோல்டருக்கும் இந்த இறக்கம் சென்டர் பண்ணி டாட் பிடிச்சிருக்கும் பாருங்கள், அதுக்கும் இப்படி ப்ளவுஸ் அப்படி 2ஆக மடக்கி இப்படி அளவு வைங்க. கரெக்டாக எந்த இடத்துல ப்ளவுஸோடைய உயரம் முடியுதோ அந்த ஷோல்டர் அப்படி சென்டர் பண்ணி ஷோல்டருக்கு நேராக ஒரு மார்க் பண்ணுங்கள்.
அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே மார்க் பண்ணுங்கள். இதிலிருந்து ஒரு 1/2 இன்ச். எதுக்காக இந்த 1/2 இன்ச் அப்படின்னா ஷோல்டர் வந்து நம்ம பிடிச்சு தைப்போம், அதுக்காக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிங்க. இதே போல் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ப்ளவுஸோடைய கழுத்தோடைய உயரம் நம்ம மார்க் பண்ணணும். கழுத்து வந்து நல்லா எப்படி அவங்க ஷேப் கொடுத்து கட் பண்ணியிருக்காங்கன்னு இதில் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த சைடில் ஒரு மார்க் பண்ணிக்கிங்க, இந்த சைடுலேயும் ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. இதை அப்படியே சென்டர் பண்ணுங்கள். சென்டர் பண்ணி இந்த நடு முதுகு அப்படியே அளவு வைங்க. ப்ளவுஸோடைய இப்படி நடு முதுகு அளவு வச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு பின் கழுத்து இறக்கம் நம்ம அளவெடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள், தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணுங்கள். இவங்க 1/4 இன்ச்சு இறக்கம் எக்ஸ்ட்ரா கேட்டதுனால நான் கட் பண்ணும் பொழுது ஒரு 1/4 இன்ச் இறக்கிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 40 இன்ச் பாடி சுற்றளவுக்கு கழுத்தோடைய அகலம் எத்தனை இன்ச் வைக்கலாம் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு 3 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணுறேன். கழுத்தோடைய அகலம் 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் கம்மி பண்ணிக்கிறேன். எதுக்காகனா 2.25 இன்ச்சில் மறுபடியும் மார்க் பண்ணுறேன். நம்ம பிடிச்சு தைக்கும் பொழுது அப்போ கச்சிதமாக வந்துடும். ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடி அளவுன்னு எடுத்துக்கும் பொழுது 2.25 இன்ச் வந்து கச்சிதமாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 40 இன்ச் பாடி சுற்றளவுக்கு சரியாக வந்துடும். இப்போ இங்கே கீழே இருக்குங்களா, இந்த கீழே வந்து நான் ஒரு 3.25 இன்ச் பக்கம் அளவு வைக்கிறேன். இங்கே 3.25 இன்ச் எதுக்கு அளவு வைக்கிறேன் அப்படின்னா இவங்களுக்கு கழுத்து வந்து ரவுண்ட் ஷேப்பில் வரணும். அதனால் இந்த 2.25 இன்ச்சிலேருந்து ஸ்கேலில் இப்படி வச்சு மார்க் பண்ணி அந்த 3.25 இன்ச்சுக்கு இப்படி இழுத்துட்டு வந்துடுறேன். மார்க் பண்ணி அப்படியே ஒரு கோடு, அவ்வளோதான். இப்படி நீங்கள் மார்க் பண்ணும்பொழுது உங்களுக்கு பின்னாடி பேக் கழுத்தும் பார்த்திங்கன்னா நல்லா அகலமாக ரவுண்ட் ஷேப்பாக சூப்பராக வந்துடும். இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் பக்கம் கம்மி பண்ணிக்கிங்க. 1/2 இன்ச் பக்கம் கம்மி பண்ணி அப்படியே ரவுண்ட் ஷேப் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு பின்னாடி பேக்கில் நெக்கு வந்து சூப்பராக இருக்குது. இவங்க 1/4 இன்ச் இறக்கம் அதிகமாக கேட்டதுனால நான் மேல் கோட்டில் மார்க் பண்ணாத இந்த 2வது கோட்டில் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதே போல் மார்க் பண்ணியாச்சுங்களா. அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்து நம்ம ஷோல்டர் அளவு எடுக்கணும். யாராவது எக்ஸ்ட்ரா வந்து நெக்கு வந்து இறக்கம் கேட்டாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கேட்குறாங்களோ கீழே மார்க் பண்ணிக்கிங்க. 1/2 இன்ச் கேட்டாலும் 1 இன்ச் கேட்டாலும். இப்போ நம்ம ஷோல்டர் எப்படி அளவெடுக்கிறதுன்னு பார்த்துருவோம். இந்த ஷோல்டர் இவங்களுக்கு எத்தனை இன்ச் வருது அப்படின்னா 2 இன்ச் வருது. ஷோல்டர் அகலம் 2 இன்ச் வருதுங்களா. இப்போ நான் தையலுக்கு இந்த இடத்துல 1/4 இன்ச் விட்டுட்டேன். 1/4 இன்ச் விட்டதுலேருந்து சரியாக ஒரு 2 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். 2 இன்ச் அளவு வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அடுத்து தையலுக்காக 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். இதே போல் மார்க் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் இந்த பேக் பார்ட் இருக்குங்கள, பேக் பார்ட்லேயே அப்படியே இதே போல் இப்படி வைங்க. இதே போல் இப்படி வச்சு பார்த்துட்டு இப்போ நம்ம இந்த ஆம்கோல் சுற்றளவு அளவெடுக்கணும். இந்த ஆம்கோல் சுற்றளவு ஹைட்டு முதல்ல எடுத்துடலாம். அந்த ஜாயிண்ட், இந்த சைடு ஜாயிண்ட், கம்கட் ஜாயிண்ட் எங்கே தெரியுதோ அதிலேருந்து ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. மேலே ஷோல்டர்லேருந்து எல் ஷேப்பில் அப்படி மார்க் பண்ணிக்கிங்க. இப்படி எல் ஷேப்பில் நீங்கள் மார்க் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஆம்கோல் இறக்கம் எத்தனை இன்ச் அளவு வைக்கிறதுங்கிறது இப்போ கிளியராக தெரிஞ்சிடும் பாருங்கள். எனக்கு மேல் ஷோல்டர்லேருந்து எத்தனை இன்ச் வருது அப்படின்னா 40 இன்ச் பாடி சுற்றளவுக்கு 6 இன்ச் பக்கம் வருது. ஆம்கோலுடைய உயரம் வந்து எனக்கு 6 இன்ச் வருதுங்களா. இந்த இடத்துல எத்தனை இன்ச் கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1.25 இன்ச் கம்மி பண்ணியிருக்காங்க. அப்போ 1.25 இன்ச் கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம எப்படி மார்க் பண்ணணும்னு இப்போ உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஸ்கேலில் இதே போல் இப்படி மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு இதிலிருந்து நம்ம 6 இன்ச் அளவு வைக்கணும். ஷோல்டர் 1/2 இன்ச் நம்ம பிடிச்சது போக 6 இன்ச் சரியாக அளவு வச்சுக்கிங்க. 6 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. தையலுக்காக மேலே 1/4 இன்ச் மேலே மார்க் பண்ணுங்கள். கீழே பண்ணக்கூடாது. தையலுக்காக மேலே 1/4 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப்ளவுஸில் 40 இன்ச் பாடி சுற்றளவுக்கு நான் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச் அளவு வைக்கிறேன். 10 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து தையலுக்காக 1.5 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். இதே போல் அளவு வச்சாச்சுங்களா. இதே போல் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் சைடில் பேக் பார்ட் சைடில் 10 இன்ச் பேக் பார்ட்டில் சைடு அளவு வச்சு அதிலிருந்து 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா தையலுக்கும் விட்டுருக்கேன். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா அடிப்பாட்டம்.
இந்த அடிப்பாட்டத்தை எப்படி அளவு எடுக்கிறீங்கன்னா, அப்படி ப்ளவுஸை 2ஆ மடக்கி பாருங்கள், இந்த அடிப்பாட்டம் சைடு தையல் எந்த இடத்துல முடிச்சிருக்காங்களோ அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணுங்கள். டாட் பிடிக்க ஒரு 1/2 இன்ச் பக்கம் மார்க் பண்ணிக்கிங்க. அதிலிருந்து 1.5 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணுங்கள். பாருங்கள், இதிலிருந்து நான் 1.5 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கேலால் இப்போ மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்கு விட்டாங்களா, அதை தனியாக இதே போல் மார்க் பண்ணுங்கள். இப்போ நான் மார்க் பண்ணுறது வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்டளவு. அவ்வளோதான். இப்போ எக்ஸ்ட்ரா நான் தையலுக்காக 1.5 இன்ச் விட்டுட்டாங்களா, இதிலேருந்து அப்படியே மார்க் அடையாளப்படுத்திக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஆம்கோல் சுற்றளவுக்கு நம்ம ரவுண்ட் ஷேப் கொடுக்கணும், நல்லா வளைவு கொடுக்கணும். அதுக்காக நான் ஒரு 1.25 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். 1.25 இன்ச் அளவு வச்சு இதே போல் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி பாயிண்ட்டு கொடுத்துட்டு இப்போ இதிலேருந்து எனக்கு எத்தனை இன்ச் வருதுன்னா, இப்போ உங்களுக்கு 6 இன்ச் மேலே ஷோல்டர்லேருந்து ஒரு 6 இன்ச் வருதுன்னு வச்சுங்களேன். 6ல் பாதி ஒரு 3 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணுங்கள். பாருங்கள், நான் ஒரு 3 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். 3 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து எனக்கு ஒரு 5 இன்ச் வருது. 5ல் பாதி 2.5 இன்ச் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி இப்படி ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வளைவு உள்வளைவு நம்ம கொடுத்தாச்சுங்களா. கொடுத்த பிறகு இப்போ நம்ம ஷோல்டருக்கும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் 1/4 இன்ச் விட்டாச்சு. அடுத்து நமக்கு இந்த ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 1/4 இன்ச் கம்மி பண்ணி இப்படி கிராஸ் கொடுங்க. பாருங்கள், இப்படி கிராஸ் கொடுங்க. ஸ்கேல் இப்படி வச்சு இதே போல் இப்படி கிராஸ் கொடுங்க. இப்படி நீங்கள் கிராஸ் கொடுத்து இப்படி கட் பண்ணும் பொழுது நீங்கள் அவங்களுக்கு ஷோல்டர் வந்து நீங்கள் நெக்கு பின்கழுத்து எவ்வளோ இறக்கம் வச்சாலும் முன்கழுத்து எவ்வளோ இறக்கம் வச்சாலும் ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் வராது. நல்லா இறுக்கி பிடிச்சிக்கும். ஃப்ரண்ட்டில் இறங்க விடாது. இப்படி 1/4 இன்ச் வந்து இதே போல் இப்படி கட்டிங்லேயே இப்படி எக்ஸ்ட்ரா கட் பண்ணிடுங்க. நீங்கள் எப்படி ஷோல்டரை வந்து பிடிச்சு அப்படியே கை கிட்ட கொண்டு வந்து இப்படி விட்டுருவீங்க. நெக்கு அவங்க வந்து தைச்ச பிறகு எப்படி பிடிப்பீங்களோ அதே போல் இப்போ இதே போல் நெக்குக்கிட்ட ஒரு 1/4 இன்ச் வந்து இப்படி கிராஸ் அப்படி கொண்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் வராது. இன்னும் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் ஒரு டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் ஒரு 4 டிப்ஸ் சொல்லிடுறேன். இப்போ அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சென்டர் கோடு இருக்குங்கள, மேல் கோட்டோட கட் பண்ணக்கூடாது. இந்த சென்டர் கோட்டோட கிராஸ் அப்படி கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக அப்படி கிராஸ் கொடுத்து இதே போல் கட் பண்ணிக்குவோம். இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, எனக்கு யாராவது ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் ரொம்ப இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதே போல் சொல்கிற கஸ்டமருக்கு நான் இப்படி தான் கட் பண்ணுவேன். இப்போ அப்படியே சைடை கட் பண்ணி எடுத்துக்குவோம். இதே போல் இப்போ சைடை கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ கொஞ்சம் சிசர் கட் கொடுக்கணும். அடி பாட்டம் அடிச்சடிக்கிறதுக்கும் சிசர் கட் கொடுத்துக்குங்க. 1.5 இன்ச் இந்த தையலுக்கு நேராகவும் சிசர் கட் கொடுங்க. கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்கோல் சுற்றளவை நம்ம அளந்து பார்க்கணும். ஆம்கோல் சுற்றளவு எப்படிங்க நம்ம அளந்து பார்க்குறது அப்படின்னா, இப்போ அளவு ப்ளவுஸ் அவங்க கொடுத்துருக்க பட்சத்தில் நீங்கள் இதே போல் நீங்கள் ஈஸியாக அளவு எடுத்துக்கலாம். டேப் கூட தேவையில்லை. நீங்கள் இதே போல் ஈஸியாக அளவு எடுத்துக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டாங்களா, இந்த ஆம்கோல் சுற்றளவு இப்படி அளவு வச்சுக்கிங்க. இப்படி இதே போல் வச்சு மேலே ஷோல்டருக்கு நம்ம 1/2 இன்ச் பிடிச்சிருவோங்களா, அப்படியே மடக்கிக்கிங்க. அடுத்து 1.5 இன்ச் தையலுக்கு நம்ம பிடிச்சிருவோங்களா, இதையும் அப்படியே மடிச்சிருங்க. மடிச்சுட்டு இங்கேருந்து ஷோல்டர்லேருந்து இப்படி வச்சு பாருங்கள். இப்படி நீங்கள் வைக்கும் பொழுது ஆம்கோல் சுற்றளவு கரெக்டாக வருதா, கம்மியாக வருதா, அல்லது அதிகமாக வருதான்னு உங்களுக்கு இதுலேயே தெரிஞ்சிடும். எனக்கு இப்போ கச்சிதமாக வருதுங்களா, அப்படி கம்மியாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் லைட்டாக அதிகமாக ஆம்கோல் சுற்றளவை கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பேக் பார்ட் வேலை முடிஞ்சுதுங்களா. மெயினாக வந்து இந்த ஃப்ரண்ட்டில் நல்லா கவனமாக பார்ப்போம். இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நம்ம கிராஸ் கட் ப்ளவுஸ் அப்படிங்கும் பொழுது இப்படி தான் நம்ம வந்து கட் பண்ணணும். எப்படி அப்படின்னா, முதல்ல எந்த பக்கம் கிராஸ் இருக்குன்னு கண்டுபிடிங்க. இப்போ நல்லா இழுத்து பாருங்கள். கிளாத்தை வந்து எந்த பக்கம் நீண்டு கொடுக்குதுன்னு பார்ப்போம். பாருங்கள், நான் இங்கேருந்து அப்படியே இந்த சென்ட்ரு பண்ணி அப்படியே இழுத்து பார்க்குறேன். பாருங்கள் எவ்வளோ நீண்டு கொடுக்குது பாருங்கள். இப்படி நீண்டு கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு கிராஸ் வந்து கச்சிதமாக வரும். ஷோல்டரும் லூஸ் வராது. இப்போ இந்த இடத்துக்கு பதிலாக இப்படி போடுறதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி தள்ளி இப்படி லைட்டாக இப்படி தள்ளி போடுறீங்கன்னு வச்சுங்க.
பேக் பார்ட்டை இப்படி கொஞ்சம் தள்ளி போட்டுட்டிங்கனாலும் உங்களுக்கு கிராஸ் கட் சரியாக வராது. எப்பவும் துணி எந்த பக்கம் நீண்டு கொடுக்குதோ அதை சென்ட்ரு பண்ணி இதே போல் தான் நீங்கள் வந்து பேக் பார்ட்டை எடுத்து போடணும். இப்படி நீங்கள் போடும் பொழுது தான் உங்களுக்கு கிராஸ் கட் ப்ளவுஸ் நச்சுன்னு இருக்கும். இப்போ பேக் பார்ட்டை இதே போல் நான் போட்டுட்டேங்களா, போட்டுட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட் அளவு என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்போ பேக் பார்ட் வந்து எந்த இடத்துல இப்போ நெக்குக்கிட்ட எந்த இடத்துல முடிஞ்சிருக்கோ அந்த இடத்துக்கிட்ட நம்ம மார்க் பண்ணணும். பாருங்க இவுத்த எந்த இடத்துல இதில் முடிஞ்சிருக்குங்களா அந்த இடத்துக்கிட்ட நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அடையாளப்படுத்துங்க. இதே போல் அடையாளப்படுத்திட்டு அடுத்து நம்ம கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் பிடிச்சு தப்போம் 1/4 இன்ச்சு. அதுக்காக 1/4 இன்ச்சு இதே போல் மார்க் பண்ணுங்கள். இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஷோல்டர்கிட்ட அடையாளப்படுத்திக்கிங்க. இந்த நெக்குக்கிட்ட அப்படியே ஷோல்டருக்கு மேலே அப்படியே டிசி கட்டியால் மார்க் பண்ணுங்கள். அடுத்து ஆம்கோல் சுற்றளவுலையும் அப்படியே அது மேலேயே மார்க் பண்ணிட்டு வாங்க. இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இவுத்தின்ட ஒரு 1/4 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா அளவு வச்சுக்கிறேன். எதனாலனா நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 1/4 இன்ச் பக்கம் டாட் பிடிப்பாங்கள்ல அதனால். இப்போ ஸ்கேலை கிராஸாக வைக்காத அப்படியே நேராக வச்சு மார்க் பண்ணுங்கள். எதனால் அப்படின்னா கிராஸாக வைக்கக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம டாட் பிடிப்போம். மெயின் டாட் பிடிக்கிறப்ப நமக்கு ஃப்ரண்ட்டு பார்ட்டில் எக்ஸ்ட்ரா கிளாத் விடணும். அதனால தான். இப்போ இதை மார்க் பண்ணியாச்சுங்களா, மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த பேக் பார்ட் கிளாத்தை எடுத்துருவோம். எடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அளவு ப்ளவுஸில் முன்கழுத்து இறக்கம் எத்தனை இன்ச் வருதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த கஸ்டமருக்கு முன்கழுத்து இறக்கம் மேலே ஷோல்டர்லேருந்து அப்படியே வந்து டிசி கட்டியால் எல் ஷேப்பில் வரைஞ்சிக்கலாம். இங்கே பாருங்கள் எல் ஷேப்பில் நான் இதே போல் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இவங்களுக்கு முன்கழுத்து இறக்கம் எத்தனை இன்ச் வருதுன்னு நான் அளவெடுத்துக்கிறேன். சரியாக இவங்களுக்கு மேலே ஷோல்டர்லேருந்து எத்தனை இன்ச் சரியாக வருது அப்படின்னா கரெக்டாக இவங்களுக்கு 6.25 இன்ச் பக்கம் வருது. அப்போ 6.25 இன்ச் பக்கம் வருதுன்னா இவங்க லைட்டாக ஒரு 1/2 இன்ச் மேலே கேட்டிருக்காங்க. அப்போ நான் ஷோல்டருக்கும் சேர்த்து ஒரு 6 இன்ச் பக்கம் அளவு வச்சுக்கிறேன். நம்ம ஷோல்டர் பிடிச்சதுக்கும் சேர்த்து நான் 6 இன்ச் வச்சுக்கிறேன். கச்சிதமாக 6 இன்ச் பக்கம் அளவு வச்சு இதே போல் நான் எல் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ணியாச்சுங்களா. அடுத்து இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் பக்கம் இதே போல் மார்க் பண்ணி அப்படியே ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதே போல் ரவுண்ட் ஷேப் கொடுத்தாச்சுங்களா. ரவுண்ட் ஷேப் கொடுத்துட்டு அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா மேலே கொஞ்சம் மறுபடியும் மேலே தையலுக்காக இப்படி மார்க் பண்ணுறேன். ஒரு 1/4 இன்ச் மேலே மார்க் பண்ணுறேன். ஏன்னா நம்ம அந்த மேல் கோட்டோடு தான் கட் பண்ணணும். பாருங்கள் இதில் தான் நம்ம ரவுண்ட் ஷேப் கொடுக்கணும். இந்த கீழே நம்ம கட் பண்ணும் பொழுது கட் பண்ணக்கூடாது. இந்த மேலே தெரியுதுங்களா மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதிலிருந்து தான் நம்ம ரவுண்ட் ஷேப் கொடுத்து கட் பண்ணணும். அடுத்து ஆம்கோல் சுற்றளவுக்கு நம்ம ஃப்ரண்ட்டு பார்ட்டில் நம்ம கைக்குழிங்கிறது கண்டிப்பாக கட் பண்ணணும். அதனால் இதே போல் நான் எல் ஷேப்பில் மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி பாருங்கள், ஒரு 1/2 இன்ச் பக்கம் கம்மி பண்ணி கைக்குழி கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம குடஞ்சி கட் பண்ணோன்னா தான் ஃப்ரண்ட்டில் வந்து அவங்களுக்கு சுருக்கம் வராமல் இருக்கும். ஆம்கோலுக்கு கீழே சுருக்கம் வராமல் இருக்கும். அதனால் கண்டிப்பாக 1/2 இன்ச் குடஞ்சி கட் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஷோல்டர் பிடிச்சிருவோங்களா, பிடிச்சதுலேருந்து இப்போ ஃப்ரண்ட்டு பார்ட்டை அளவெடுக்கணும். ஷோல்டருக்கும் ஃப்ரண்ட்டில் இந்த மெயின் டாட்டுக்கும் எத்தனை இன்ச் வருதுன்னு கிளாத்தை பிடிச்சி இழுக்கக்கூடாது. கிராஸ் கட் ப்ளவுஸ் அப்படின்னா நீங்கள் ப்ளவுஸை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அளவுகள் மாறுபடும். இழுக்காமல் ஷோல்டருக்கும் இந்த மெயின் டாட்டுக்கும் எத்தனை இன்ச் வருதுன்னு நான் அளவு எடுத்துக்கிறேன். எனக்கு சரியாக இந்த ஷோல்டருக்கும் மெயின் டாட்டுக்கும் 11 இன்ச் வருது. அப்போ நான் ஷோல்டர் பிடிச்சது போக பாருங்கள், இங்கே பிடிச்சது போக சென்டர் பண்ணி 11 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். 11 இன்ச்சில் சரியாக ஒரு மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், இதிலேருந்து இப்படி மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் தள்ளி கீழே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் எப்படி நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் இந்த அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிறேன் பாருங்கள். அளவு ப்ளவுஸ் எடுத்துட்டு இந்த இடத்துக்கும் இந்த பட்டி ஜாயிண்ட்டுக்கும் எத்தனை இன்ச் வருதுன்னு நான் பார்க்குறேன். எனக்கு இங்கே நெக்குக்கும் இந்த பட்டி ஜாயிண்ட்டுக்கும் எத்தனை இன்ச் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
சரியாக வந்து எனக்கு கரெக்டாக ஒரு 3.5 இன்ச் வருதுங்க. அப்போ 3.5 இன்ச்சில் நான் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இந்த சென்டர் டாட் பிடிப்போம். அதுக்காக கீழே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிறேன். மறுபடி பட்டி தையலுக்காக கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 3 டைம் மார்க் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ இது வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3.5 இன்ச் அளவு வந்துச்சு அப்படின்னா எல்லாத்துலேயும் ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு அடுத்து சைடு அளவை வைங்க. இந்த சைடு அளவில் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். தையலுக்காக பட்டி தையலுக்காக கீழே கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு ஷேப் கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்போ இந்த மெயின் டாட்டோடைய அகலத்தையும் நம்ம இப்போவே கண்டுபிடிச்சிடலாம். இந்த மெயின் டாட்டோட அகலத்தை இதே போல் அளவு வைங்க. நம்ம தையலுக்கு 1/4 இன்ச்சு விட்டது போக எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துக்கு நேராக இதே போல் அப்படி மார்க் பண்ணுங்கள். இந்த இடத்துல அகலம் வந்து மெயின் டாட்டோடைய அகலம் முடியுது. அதுலேருந்து ஒரு 3 இன்ச் எக்ஸ்ட்ரா வைங்க. இவங்க வந்து கிராஸ் வந்து நல்லா சூப்பராக முன்னாடி கேட்டதுனால நான் ஒரு 3 இன்ச் வச்சுக்கிறேன். 3 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இப்போ நம்ம ஷேப் கொடுத்துக்கலாம். இந்த ஷேப் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு இந்த கிராஸ் கட் ப்ளவுஸில் நல்லா முன்னாடி கப் ஷேப் வந்து ஷார்ப்பாக கேட்குறாங்க அப்படின்னா அந்த மெயின் டாட்டுக்கு மட்டும் கொஞ்சம் கீழே அப்படி வி ஷேப்பில் அப்படி நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். கொஞ்சம் இறக்கி நான் தையலுக்கு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டேன் பார்த்தீங்களா, அதுலேருந்து இறக்கி கொஞ்சம் வி மாதிரி இப்படி கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மெயின் டாட் நல்லா தூக்கி விடும். அதை விட்டுட்டு இப்படி கட் பண்ணிடாதீங்க. இந்த ஷேப்பில் இப்படி நல்லா அப்படி அமுக்கமாக கட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, முன்னாடி நல்லா கப் ஷேப் ஷார்ப்பாக வராது. அதனால தான் இப்போ இதே போல் மார்க் பண்ணிவிட்டு மெயின் டாட்டோடைய உயரம் பாருங்கள். இந்த டாட்டோடைய உயரம் எத்தனை இன்ச் வருதுன்னா அப்படியே இந்த அளவு ப்ளவுஸில் இந்த மெயின் டாட் உயரத்தை அளவெடுத்துங்க. இந்த இடம் தையலுக்காக விட்ட இடமா எந்த இடத்துல இந்த டாட்டோடைய உயரம் முடியுதோ அதுக்கு நேராக மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணி இப்போ ஸ்கேலால் ஷேப் கொடுத்து நம்ம சென்டர் பண்ணிக்குவோம். இப்போ டாட் எப்படி நம்ம பிடிக்கிறோமோ அதே மாதிரி ஷேப் கொடுத்துக்கலாம். ஷேப் கொடுத்து இப்போ மறுபடியும் நடு சென்டர் பண்ணி இப்படி மார்க் பண்ணுங்கள். இந்த டாட் அளவை நான் சொல்லிவிட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பார்ட்லேயும் இன்னொரு டிப்ஸ் இருக்குது உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் வராமல் இருக்கிறதுக்கு. இதையும் சென்டர் பண்ணி கரெக்டாக பாருங்கள், இங்கேருந்து சென்டர் பண்ணி எனக்கு 5 இன்ச் வருது. 5ல் பாதி 2.5 இன்ச்சில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். 2.5 இன்ச்சில் மார்க் பண்ணி இதே போல் இப்படி மார்க் பண்ணிக்கிங்க. இதே போல் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து ஆம்கோல் டாட் வந்து மெயின் டாட்டை பார்க்குற மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க. இதே போல் கொஞ்சம் கேப் இடைவெளி ஒரு 1.5 இன்ச்சு ஃபுல் சுற்றளவு இந்த மெயின் டாட் தெரியுதுங்களா, அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச் கேப் வரணும். அதே போல் நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு இது வந்து டாட்டோடைய அளவுகள். இப்போ மெயினாக வந்து நம்ம இந்த விஷயத்துக்கு வந்துடலாம். இப்போ ஷோல்டர் வந்து உங்களுக்கு லூஸ் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஃப்ரண்ட் பார்ட் இருக்குங்களா, இந்த இடத்துல இப்படி கிராஸ் கொடுங்க. நெக்கு இப்போ இருக்குங்கள, இந்த நெக்கில் ஒரு 1/4 இன்ச் கொஞ்சமாக கட் பண்ணி இப்படி கிராஸாக கொண்டுட்டு வந்துடணும். இங்கே பாருங்கள், இப்படி நல்லா பாருங்கள், இப்படி கொண்டு வந்துடுங்க. இப்படி நீங்கள் கட் பண்ணி எடுத்துடும் பொழுது அவங்களுக்கு எப்படி ஷோல்டர் வந்து லூஸ் ப்ராப்ளம் முன்கழுத்து எவ்வளோ ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வச்சாலும் சரி. இப்போ ஃபஸ்ட்டு வந்து கொக்கியில் அவங்க இந்த வி பட்டியில் மாட்டும் பொழுது இங்கே மாட்டுவாங்களா, நீங்கள் இதே போல் கட் பண்ணும் பொழுது அவங்க தள்ளி இங்கே மாட்டுவாங்க. அப்படி மாட்டும் பொழுது என்னாகும் அப்படின்னா நல்லா இறுக்கி பிடிச்சிக்கும், நல்லா டைட்டாக இறுக்கி பிடிச்சிக்கும். அந்த ஷோல்டர் வந்து லூஸ் இறங்க விடாது. அதே போல் கட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் பாருங்கள் இப்போ கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். கட் பண்ணும் பொழுது இப்போ நல்லா காட்டுறேன் பாருங்கள். ரவுண்ட்ஸு அப்படியே கட் பண்ணிகிட்டே வரமா. இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நேராக கட் பண்ணக்கூடாது. நேராக கட் பண்ணாத இங்கே லைட்டாக கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் லைட்டாக நகர்த்தி தான் கட் பண்ணணும். உங்கள் பாருங்கள் இப்படி நேராக இப்படி கட் பண்ணாமல் இந்த இடத்துல நான் கொஞ்சம் தள்ளி கட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ முன்கழுத்து உங்களுக்கு லூஸ் வராமல் இருக்கிறதுக்கு நான் இப்படி தள்ளி இப்படி கட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இப்படி நீங்கள் கட் பண்ணி பாருங்கள், ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் இதில் வர வாய்ப்பே இல்லை. இப்போ எப்பவும் போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ ஃபைனலாக அடுத்து ஒரு டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த ஆம்கோல் சுற்றளவில் கட் பண்ணும் பொழுது கைக்கூலி நம்ம 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா ரவுண்ட் ஷேப் கொடுத்துருக்கோம் பாருங்கள், அதில் தான் நம்ம கட் பண்ணணும். இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கிறீங்களா? கட் பண்ணி எடுத்துட்டு எனக்கு எப்படி தான் வந்து நான் என்ன தான் ட்ரை பண்ணனாலும் எனக்கு ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குன்னு ஒரு சில கஸ்டமர் வந்து எப்படி நம்ம சரி பண்ணி கட் பண்ணாலும் எனக்கு ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு லாஸ்ட்டாக ஃபைனலாக இதை மட்டும் நீங்கள் இந்த ஐடியா நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள்.
இப்போ உங்களுக்கு வந்து முன்னாடி வந்து நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் ரொம்ப வந்து எனக்கு ஷோல்டர் வந்து லூஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அவங்களுக்கு பேக்கில் வந்து பின்கழுத்து ரொம்ப ஃபுல் இறக்கம் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் முன்கழுத்து வந்து வி மாதிரி இப்போ வி ஷேப்பில் பாருங்கள், இப்படி வி ஷேப்பில் கட் பண்ணி விட்ருங்க. இப்படி நேராக வந்து இப்படி நீங்கள் வி ஷேப்பில் இதே போல் நீங்கள் கட் பண்ணும் பொழுது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, கன்ஃபார்ம் வந்து இந்த ஐடியா உங்களுக்கு பெஸ்ட் ஐடியான்னு சொல்லுவேன். கன்ஃபார்ம் வந்து ஷோல்டர் லூஸ் வர வாய்ப்பே இல்லை. ரவுண்டாக கட் பண்ணுறதுக்கு பதிலாக முன்கழுத்து நீங்கள் வி ஷேப்பில் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் வரவே வராது. நான் நிறையா கஸ்டமருக்கு இதே போல் ட்ரை பண்ணியிருக்கேன். பின்கழுத்து ரவுண்ட் கழுத்தாகவும் முன்கழுத்து இதே போல் வி நெக் மாதிரியும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் வராது. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 டிப்ஸும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம்.